இதை விட இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு மீட்பு இருக்கு. இதை காட்டிலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் ஆசீர்வாதமாய் வைக்க அவர் விரும்புகிறார். நம்ம பாவத்திலிருந்து மீட்டுட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு, சாபத்தை நீக்கிட்டாரு, அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாத்துறாரு, நம்ம வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு அடுத்தது இவங்க எங்க போறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போகப்படுகிறார்கள் இல்லையா? அதே போல இன்னைக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் கிடைக்கும்படியாய் அவர் செய்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அடிமைகள் அல்ல, பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. நாம கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியா